அன்புள்ள கொண்ட அனைவருக்கும் நான் ரிட்டையர்ட் டிஎஸ்பின்றதால் ஒரு போலீஸ் ராயல் சல்யூட் அனைவருக்கும் வழங்குகிறேன். என் பேர் செல்வகுமாருங்க. விழுப்புரத்தில் இருக்கிற 9843868404 என்னுடைய செல்ஃபோன் நம்பர். இன்று மார்கழி மாதம் 22ஆம் தேதி. எனவே இன்று அந்த 22வது பாசுரம் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார், அதாவது பூமாதேவி என்பவர் உலகத்தில் பிறந்து ஆண்டாள் நாச்சியராக இருந்து அந்த சாமிகிட்ட போய் சேர்ந்தது. அவர் எழுதிய பாசுரங்கள் 22வது பாசுரம். அதன் பற்றிய இன்று எனக்கு தெரிந்த வகையில் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். அங்கண் மா ஞாலத்தரசர். அங்கண் அப்படி என்றால் திருவரங்கன், திருவர் அங்கன், அதான் பெருமாள். அவரு தான் பெரிய ராஜா. அதுக்கு கீழே சிற்றரசர்கள், மா ஞாலத்தரசர், சிற்றரசர்கள் நிறைய பேர் அபிமான பங்கமாய். அபிமான பங்கமாய் அப்படின்னா, அபிமானம்னாக்கா பண்போடு இருக்கணும். அந்த பண்பை தவறி அதை அதை அசிங்கப்படுத்தும் அளவுக்கு பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. யார் பெட்ரூமில் போயிட்டு அவங்க கட்டில் கீழே போயிட்டு உட்காந்துருக்காங்களாம்? யார்? அரசர்கள். அது அசிங்கம் தானே அது. அதைத்தான் திருப்பாவையில் இந்த பூமாதேவி அம்மா அவங்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிற்கிறாங்களே, பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் அவங்க நிற்கிறாங்களே, அதுபோல் வந்து தலை பெய்தோம். நாங்கள் அந்த மாதிரிலாம் உங்களை வேவு பார்க்க மாட்டோம். ஏன்னா நீ என் சக்காலத்தி கூட இருக்கிற, மகாலட்சுமி கூட இருக்கிற கட்டில்ல. அதனால் நான் உனக்கு மனைவியாக இருந்தாலும் கதவு திறந்துட்டு உன் ரூமுக்கு நான் வரமாட்டேன். அதுக்கப்புறமா கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. கிங்கினின்னாக்கா இந்த சலங்கை ஒளி, சலங்கை சொல்லுவாங்க இல்லையா, அதில் உள்ள மணிகள் வெடிப்பாக இருக்கும். அந்த உள்ள பால்ஸ் இருக்கும், அது வெடிப்பாக இருக்கும். அந்த வெடிப்பை மாதிரி அந்த தாமரை பூ மலர்தான். அந்த தாமரை பூ போல செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. அதாவது அந்த அளவுக்காவது என் மேலே என்னை பார்க்கக்கூடாதா? என்ன சக்காலத்தி மகாலட்சுமி மட்டுமே பார்த்துட்ருக்கிறிய, நானும் உனக்கு பொண்டாட்டி தானே, ஏன் என்னை பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியராக பிறந்த பூமாதேவி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல். திங்கள், இந்த திங்கள்ங்கிறது நமக்கு வாரத்தில் திங்கள் கிழமை, மாதத்தையும் நம்ம திங்கள்னு சொல்கிறோம் தமிழில். அடுத்து திங்கள் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சந்திரன், நிலவு, அதையும் சந்திரனையும் நிலவையும் திங்கள்னு சொல்கிறதால அந்த திங்களும் ஆதித்தனை இப்போ கூட ராக்கெட்லாம் விட்டாங்கல்ல சூரிய மண்டலத்துக்கெல்லாம், ஆதித்யா. அப்போ சூரியனும் சந்திரனும் சூரியனும் ஒன்று கூடி வந்தது போல். இது எப்படி இருக்குன்னாக்கா, இப்போ அமாவாசை எப்படா வரும், அப்போ தான் இன்றைக்கி அரவானை களபலி கொடுக்கலான்னு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்லிடுறாரு, இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லிட்டு நாளே சொல்லிடுறாரு. என்னடான்னு சொல்லி, நம்ம இன்னும் சேரவே இல்லை, ஒன்றா சேர்ந்தா தானே அமாவாசை வரும் அப்படி சொல்லிட்டு சூரியன் சந்திரன் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னையே நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா தான் அமாவாசை, இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறீங்க, அப்போ இது அமாவாசை தானே, அப்போ இன்றைக்கி அரவான களப்பலி கொடுத்துடலாம், பாண்டவர்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இல்லையா. அதுபோலத்தான்
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல், அவங்க 2 பேருமே ஒன்றா வந்தாற்போல், அங்கன் 2ம் கொண்டு, அங்கன் 2ம் கொண்டுனாக்கா அந்த 2 பேருடைய கண்ணையும் நீங்கள் ஒருத்தரே எடுத்துக்கிட்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய், அதாவது ஏலோர் எம்பாவாய். இது எல்லா பாடல்களுக்கும் கடைசியாக முடிக்கிற சொல்லாக இருக்குது. அப்படின்னா அந்த பாவாய்ங்கிறது இதை இந்த கோதையாக கூட எடுத்துக்கலாம். கோதைன்னு யார்? ஆண்டாள் நாச்சியார் தான். கீதை கொடுத்தவர் கிருஷ்ணன், அவரோட ஒய்ஃபு கோதை, பூமாதேவி. அதனால் இந்த கோதையை கூட ரெம்பாவாயின்றதாக எடுத்துக்கலான்னு வச்சுங்களேன். அப்போ நீ கண்ணை திறந்து பார்த்தாதாயா என் மேலே உள்ள சாபம் என்னை பூமிக்கு அமுச்சு விட்டுட்ட இல்லையா? நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை தள்ளி விட்டேன் பூமிக்கு. இங்கே ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிற மகாலட்சுமி கூட. அதனால் நீ கண்ணை திறந்து பார்த்தா தான் ஏன் சாபம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இன்னைய பாடல். இவங்க 22வது பாடல்னு வச்சிங்களேன், பாசுரம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இதுதான் சரி. நான் அடுத்து இவருக்கு மொத்தம் 30 பாட்டு திருப்பாவலை பாடியிருக்கிறாங்க. எல்லாம் காதல் ரசனமாகவும் பாடினாங்க, காமரசமும் பாடினாங்க. இப்போ வேறு வழி இல்லை, கடைசியில் சரண்டர் ஆகிறாங்க பெருமாள்கிட்ட. அதுதானுங்க இந்த பாடல் இன்றைய விளக்கம். இது எனக்கு சரியாக தெரியாது இந்த விளக்கம். இருந்தாலும் இந்த விளக்கத்தை நான் என் மனசில் ஏற்றிருக்கிறேன். அதான் நான் உங்களுக்கு தயவுசெய்து பணிவோடு சொல்கிறேன். வணக்கங்க.